என்னடா என்ன செய்றீங்க? இன்னைக்கு வந்து மீன் அதுல வைக்க போறேன். மீன் இன்னைக்கு வந்து மீனா? இன்னைக்கு வந்து இதுல வைக்க போறேன். இது மகிக்கு செய்றீங்க? ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து பாலக்கு என் பேத்தி சொல்லிட்டு போயிருக்கா. பாலக்கு என்னமோ செய்யணுமா? பாலக்கு லசூனி பாலக். என்ன பாலக்கு? லசூனினா பூண்டு. லசூனியா? பூண்டு பாலக். பூண்டு அம்மா எனக்கு பாலக்கு செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அது ஸ்கூல்ல விட்டு வர்றதுக்குள்ள அது செய்யணும். நம்ம சப்பாத்தியும் அதை கேட்டு போயிருக்கு. அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இதை வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், இது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு கிடப்பான் அந்த பையன். இந்த மிஷின் வந்துட்டான்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை. மொட்டை மாசுக்கு. ஆமாம், இது வந்து பிள்ளைக்கு. வேற என்ன மகிக்கு? சப்பாத்தி, சப்பாத்தி பாலக்காவும் சாப்பிடுவாங்க. கோசு சப்பாத்தி, முட்டை. சரி, இதை போட்டு விடணும். ஆமா, அதை ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. ஆன் இல்ல, ஆன் 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 பண்ணு. ஆன் பண்ணு. சரி, பாலக் செய்ய தெரியுமா? எனக்கு செய்ய தெரியாது சார். பாலக்கு நம்ம ஊர்லயே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. இங்க வந்து தான் பார்க்குறேன் பாலக்கெல்லாம். நம்ம ஊர்ல உள்ளது அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி, அப்புறம் வந்து சகப்பு அரைக்கீரை. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ செய்வீங்க. இப்போ வந்து நீ சொல்லி கூட நான் செய்கிறேன். ஓகேவா? தெரியாதுன்னு தான் சொல்லணும் இல்லையா? அதோட பிளக் போட்டிருக்கா. இதை பாரு. இல்ல, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்க தான் செய்யணும். இதை நான் செய்யறேன். இதா இது தொடணுமா? தெரியலம்மா. என்ன ஆக போகுது? தொடுங்களா? மறந்துட்டேன். அப்புறம் சூடு எவ்வளோ? சூடு வந்து 20. டைம் இது டைம் 180. ஓகே, அப்போ அந்த பக்கம் இருக்கு. இது 200ல இருக்கு. குறைங்க. இதுதானே? கொஞ்சம் நாளைக்கு பழகி கொடு. அதான் வந்துடும். இப்போ அவ்வளோதான். 180 வந்துச்சா இல்லையா? இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் கம்மி பண்ணுங்க. 20ல தானே இருக்கு. 10 நிமிஷம் தானே வைக்கிறோம். ஒரு பக்கம் 10 நிமிஷம். அதெல்லாம் சொல்லணும். ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் இப்பதான். அவ்வளோதான். புது விஷயம். அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ண வேணாமா? இது தொடணுமா? இது வந்துருச்சு. புல்லட் வந்துட்டு. புல்லட் வந்து விட்டது. அப்புறம் பாலக்கீரை வாங்கிட்டு வந்தேன். காட்டுங்க. இந்த பாரு, பாலக்கீரை. பாலக்கீரை உங்களுக்கு முன்னாடி பழைய வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு கொள்ளையில் போய் எடுத்துட்டு வந்தோம். ஆமாம், அதில் அப்பா இவ்வளவு பறிச்சுட்டு வந்தோம். ஆமாம், மரத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்று போகணும். ஆமாம், போவோம் அந்த தோட்டத்துக்கு. ஆமாம், போவோம். இப்போ சாசு வரட்டும். ஆமாம், கிளைமேட்டு வெட்டு இது வந்துருச்சு. சாசு வரட்டும். வந்ததும் போ. 4 வரையும் எடுத்துக்கவா? 4 தாங்குமா? தாங்குமான்னு எனக்கு தெரியாது. சாப்பிட்ருவோம். ஜூஸா கூட குடிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி இதுவாயிடும், கொஞ்சமாக வந்துடும். ஒன்றுமே இருக்காது. இது வந்து இது வாங்கினோம், புதினா. ஓகே. பல்லு வலிக்குதா? புதினா வந்து வச்சுங்க. என்ன பண்ணுவீங்க? அடக்கிடுவீங்க? அப்படியே அலசிட்டு அடக்கிக்கணும். வெத்தலை பாக்க. ஏன் அது சுமாரா இருக்கு? பழசு புதுசு வரலையா என்ன? அதான் இருந்து கேட்டீங்கன்னா தருவாங்க. உள்ளார நிறையா இருந்தது. எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள வச்சிருந்த மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, அதனால 4 வாங்கியிருக்கேன். இது வந்து 1 ரூபாய். 1 கிராம்ஸ். இப்படி பிடிச்சிக்கணும். இதுதான் வாங்க பாலக்கு செய்வோம். அந்த கீரையை அலசிட்டு இதை வேக போட போறோம். வேக வச்சு அரைக்க போறோம். ஆமா, ஒரு 3 நிமிஷம் கொதி தண்ணியில அதை போட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப வேக. ஆமா, அதை எடுத்துட்டுமா திரும்ப பச்சை தண்ணியில போடணும். ஆஃப் பண்ணிக்கங்க, போதும். ஆமா, திரும்ப பச்சை தண்ணியில. இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேனே, என்ன பண்றது? நீங்க சேட்டை பண்ணாதீங்க. சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. சரி. கொதிச்ச தண்ணியை விஷயங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொதிச்ச தண்ணி ஆற வச்சு பூக்க நூல் கொத்தணும், நல்லா பூக்கணும். அந்த மாதிரி ஆற வச்சு. இந்த தண்ணி ஒன்றும் செய்யாது, இதுல எடுத்துக்கலாம் நீங்க. சரி. இதுல சத்தெல்லாம் போகாது. பாலக்கு வந்து அப்படிதான் செய்யணும். சரி. எனக்கு ஒரு ஆசை. ஆமா, எதுவும் போகக்கூடாது. போயிடுமோ, சத்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆசை. எத்தனை? 7. அது வந்துடும். இதை வந்து கையில தான் மாட்டிக்கணும். ஆமா, அப்படியே கட்டி கிள்ளிடுங்கம்மா. இவ்வளவு வேண்டாமா? ஆமா, அந்த காம்பு போடக்கூடாது. ஒன்லி இலை மட்டும் தான். ஆமா, ஏன்னா இதுல பூச்சி பிச்சு இருக்குங்கிறதுனால இப்படி பாத்துக்கிறது. ஆமா, இந்த விஷயம் தெரியாம போச்சு எனக்கு. இது ஒரு தடவை நீங்க செஞ்சுட்டீங்க, அப்புறம் உங்களை கையில பிடிக்க முடியாது. இதுல அப்படியே பன்னீர் போட்டுக்க வேண்டியதா. அப்படியே இது என்ன போட்டு மஷ்ரூம் போட்டு வதக்கி விட்டு அதுல போட்டு கொட்டிட வேண்டியது. அவ்வளவுதான். இதுதான் பேஸ். இந்த கீரை அலசிட்டப்பா. பாலக்கீரை அலசியாச்சு. தண்ணி கொதி வந்துருச்சு. போட்டுருவேன். அப்படியே அள்ளி போட்டுட்டு அப்புறமா விட்டு கரண்டி வச்சு அழுத்திக்கணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கடந்தா போதும்ல. ஆமா,
அவங்களா ஆஃப் பண்ணுங்க. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது ஃபிஷ். இது வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஆமா கறி போச்சா வந்து போச்சான்னுட்டு. இப்போ இதில் வெந்நீரில் போட்டோமா, கொதிச்ச வெந்நீரில் போட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பச்சை தண்ணியில் எடுத்து இதை போடுறோம். ஆமாம் அதான் நான் தான் சொல்கிறேன், இது நான் செஞ்சது கிடையாது, நந்தினி சொல்லுது. இப்போ கடையில் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து வீடியோ பார்த்து தான் செய்கிறேன். முன்னாடி செஞ்சுருக்கோம் நம்ம, ஆனால் வந்து வீடியோ பார்த்து தான் செய்யணும். என் பேத்தி இதுதான் வேணும்ட்டா என்ன பண்ணுறது? அடிக்கடி செய்கிறது இல்லைல்ல. ஆமாம் சொல்லிட்டு இல்லாட்டா அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சிடறேன்டா உனக்கு. வச்சிடுறேன். வாங்கிட்டு வந்துட்டிங்களா? செல்லக்குட்டி தயிர் வாங்கிட்டு வந்துச்சு. ஏன் செல்லக்குட்டி இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? இவங்க தான் பாலக்கு கேட்டாங்க. இல்லை சூனி பாலக்கும் வேணுமா? எல்லாம் வளர்ந்துருச்சுதா? ஆமாம் வளர்ந்துருச்சுன்னா அதுங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆமாம் நல்லது சொல்கிறத கேட்கணும், கெட்டது ஏதாச்சும் சொன்னிச்சோன்னா நம்ம அதுக்கு வந்து சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாதுரா அப்படின்னு நம்ம சொல்லணும். சொன்னால் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது ஆற விட்டு அரைச்சிக்குவோம். வெங்காயம் அரைஞ்சிருக்கு, பூண்டு ரெடி பண்ணி 2ஆ பிரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா நல்லா நைஸாக நறுக்கி. கோதுமை மாவு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, நான் டப்பாவில் கொட்டாமல் பையிலே வச்சுருக்கேன். ஓகே, அதனால அதில் போட்டுக்கிறேன். ஆமாம் முடியவே போகுது. ஆமாம் நான் பசஞ்சு கொடுத்துட்றேன். ஆமாம் போதுமா? போதும் போதும். பாலக்குக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம், ரெடி பண்ண போகிறோம். ஆமாம் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாமா? இதை ஆறி போச்சு, இதை போட்டுக்கோ. அப்படியே போட்டுக்கலாமா? ஆமாம் அப்படியே போட்டுருங்க, 10 பெரிய ஜார். ஓகே, அரைச்சாச்சா? இதை அரைச்சாச்சு. இதை அரைச்சிட்டோம். ஓகே, இப்போ ஜீரகத்தை போட்டுக்கணுமா? சரி, இவ்வளோ போட்டால் போதுமா? போதும். ஒரு பெரிய ஜீரகம் தாளிச்சிட்டு பூண்டை வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஆமாம் போதும். நல்லா சவக்க ஆமாம், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஒரு நட சொல்லி கொடுத்துட்டுன்னு வச்சுக்க, என் பேத்தி ஸ்கூலுக்கு விட்டு வர்றதுக்குள்ளே நான் செஞ்சு வச்சிருவேன். இப்போ இவ்வளோ பூண்டு தேவையில்ல, பூண்டு கேட்டதுனால வந்து நிறையா போடணுன்னு கேட்டான் என் பேத்தி, செப்புக்குன்றது மாதிரி. நீங்கள் தானே சீஃப் செஃப்பு நம்ம வீட்டு. ஏதோ கடவுள் கொடுத்துருக்கான் பகவான், உங்களோட ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம். எனக்கு ஏதோ வந்து ஒரு பொருள் செஞ்சேன்னா சாமியை வேண்டிக்குவாங்க. ஆமாம், பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு அந்த பயம் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம், என்ன ஹோட்டலில் சமைச்சு சாப்பாடு கொடுப்போம்ல, எல்லாருக்கும் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாதான் நிம்மதியாக இருக்கும். வந்து பச்சை மிளகாய் போட்டுடணும். ஆமாம், புதுசாக செய்கிறோன்னா எல்லாத்தையும் கேட்டு செய்யணும், சொதப்பிடக்கூடாது. வெங்காயம் போட்டுங்க. இதிலே போட்டுடலாமா? ஆமாம் போட்டுடலாம். இது வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம், பெரிய வெங்காயமும் போட்டு எது வேணுமோ போட்டுருங்க, நம்ம இஷ்டம்தான். அம்மா இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுங்கம்மா. மஞ்சத்தூள் போட்டுக்கவா? எவ்வளோ போடணும்? 1 ஸ்பூன் போடலாமா? போடலாம். போட்டாச்சு மஞ்சத்தூள். அப்படியே போட வேண்டியதான். அப்புறம் மசாலா பெப்பர் எவ்வளோ போட? 2 கரண்டி. 1 ஸ்பூன் போடுங்க. போதும். போதுமா? போதும். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். அரை போடவா? 1 இதால் 1 போட்டுக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் 1 போடவா? 1 பாதி பாதி பாதி, கொஞ்சோண்டு போதும். கரம் மசாலா போதுமா? கொஞ்சோண்டு, அதுலேயே பாதி போடுங்க. போதுமா? போதும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தபடி வந்து கடல மாவு எடுங்க. கடல மாவு இருக்குமா? ஒரு கிண்டு கிண்டிக்கிறேன். ஓகே. வாசனை வருதுல்ல? வருது. கரம் மசாலா, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டோம்ல. எவ்வளோ போட? நல்லா ஒரு எத்தனை? 1 ஸ்பூன் போதும். போதுங்களா? போதும். போட்டு கிண்டணுமோ? 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். திக்னஸுக்கு தான் கொஞ்சம். அரை அது பாதி போதுமா? போதும். இப்போ கிண்டு 1/2 ஸ்பூன் கிண்டணும். கிண்டனோடனே தக்காளி போட்டுக்கணும். ஓகே, ஒரு திக்னஸ்க்கு போடுறாங்க. ஓ, கடல மாவு நிறைய சேர்ப்பாங்க நார்த் இந்தியன் டிஷ்ல எல்லாத்துலேயும். திக்குக்கு நம்மளும் போடுவோம்ல, சாம்பாருக்கெல்லாம் கடல மாவு தான் ஊற்றுவோம்.
இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு பொங்குதுல்ல? பொங்குது. போதுமா? போதும். இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ள மசாலா வதங்கிடும். இதை மட்டும். ஆமாம். இந்த போட்டேன். தீயை தூக்கி வச்சுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான்ப்பா. இது வாங்கணுன்னா நம்ம பாலை ஊற்றிட வேண்டியதான். இது நல்லா வதங்கினோன்னே பாருங்க. லசூனி பாலக் வாசனை பயங்கரமாக இருக்கு. சப்பாத்தி அரைச்சி வச்சிருவா? அரைச்சி கொடு. நீங்கள் போட்டு எடுத்தோம். மெல்லிசாக அரைப்பேன். ஓகே. உப்பு போட்டோமா? எவ்வளோ போட்டிருக்கீங்களா? தேவைக்கே அதுதான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ இதில் ஊற்றுங்க. இப்போ வந்து இந்த பாலக்கை அரைச்சி வச்சதை இதில் ஊற்றுறோம். பாலக்கு ஏற்கனவே வெந்துருச்சு இல்லம்மா, அதனால ரொம்ப கொதிக்க தேவையில்ல, கொஞ்ச நேரம் இருந்தா போதும். 4 கட்டு கீரை. ஆமா. நீ என்ன 4 கட்டுன்னு பொசுக்குன்னு போச்சு. ஆமா. ஓகேவா? இதுல வந்து இதுல ஊத்திக்கிறோம். கரண்டி எடுத்துட்டு. குளிக்கி தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே. கொஞ்சம் இதில் கழுவி வச்சுட்டேன். இதை ஊற்றிக்கிறோம். அதோட லைட்டாக ஒரு கொதி வந்து செமையாக இருக்குது. என் பேத்தி இதை கேட்கலன்னா இப்போ நான் செய்ய போகிறதில்ல. லசூனி பாலாக்கு ரெடி. உப்பு பாருங்க, செமையாக இருக்குது. கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி ஊற்றணும். உப்பு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குல்லம்மா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் வெந்நீர். கொதி வந்துட்டு இதை வந்து தயிர் கலக்கி வச்சிருக்கோம். அதை ஊற்றிக்கிறோம். இல்லை ஆஃப் பண்ணிடலாம். ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே. அது நல்லா வலிச்சு போகிறேன். ஆஃப் பண்ணிடுவோம். கிண்டு கிண்டு. தூங்குறாளா? தூங்கட்டும். சப்பாத்தி ரெடி. ஜீரகம் 2 போட்டுக்கிறோம். ஓகே, போடுங்க. பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டுட்டு தானே போடணும். இந்த பட்டரு நெய் போடுறவங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் நெய் கிடையாது, பசங்களுக்கு சேர்த்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்குவேன். ஆக்சுவலாக இது பட்டரில் வதக்கி போடணும். அதனால இது அப்படியே சத்த வதவிட்டோம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ வந்து இதில் கொட்டுறோம். ஆமாம். படா ரெடி இருக்கு. அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கிண்டிட்டு லைட்டாக கிண்டிக்க வேண்டியது. பாலக்கு ரெடி. அப்படியே இருக்கேன். சூப்பரான லசூனி பாலக்கு கீரை ரெடி. பாலக்கு ரெடி. அதனால இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க இந்த பாலக்கு கீரை எல்லாம் சாப்பிடுவோம். வாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பாய். சூப்பர். ஓகே.